குழந்தை விற்பனை தொடர்பான ஆடியோ வெளியான நிலையில் இது தொடர்பாக காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் பிரியா தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மீது சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஆடியோ வந்திருக்கு இல்லையா, அது விஷயமா குழந்தை 30 வருஷமாக குழந்தையை தத்து கொடுத்துருக்கோம், தத்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிற சட்ட ரீதியான முறையை பயன்படுத்தாமல் புறம்பாக தத்து கொடுத்ததா அந்த அம்மாவை அமுதாங்கிற அம்மா வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த விஷயமா விசாரிக்கிறதுக்காக டிஎஸ்பி ஆஃபீஸ் வந்திருக்கோம். இப்போ நீங்கள் துருவ புகார் தரீங்க? கண்டிப்பாக தருவாங்க சார். இப்போ அதில் வந்து யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அதில் கண்டிப்பாக நடவடிக்கை இருக்கும் சார். எந்த சட்ட ரீதியான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். நாமக்கல் நகராட்சியில் எளிதாக பிறப்பு சான்றிதழ் வழங்குவதாக இடைத்தரகர் அமுதா கூறியுள்ள நிலையில் ஆன்லைன் பதிவிற்கு பிறகு தவறு நடக்க வாய்ப்பே இல்லை என்று மாவட்ட பிறப்பு இறப்பு இணைப்பதிவாளர் நக்கீரன் தெரிவித்துள்ளார். அனைத்து பிறப்பு இறப்பு ஆவணங்களும் சரிபார்க்கப்படும் என்றும் கூறினார். சான்றிதழ் வழங்கப்படும். ஸோ அதனால் வந்து இப்போ தான் ஆன்லைன் பண்ணியாச்சு. அந்த அம்மா சொல்கிற மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. விசாரிக்காமல் ஒரு பிறப்பை வந்து பதிவு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த லோக்கல் பிறப்பு பதிவாளர் விசாரணை செய்துட்டுனா வந்து பதிவு பண்ணணும். அதனால் வந்து அந்த மாதிரி சந்தேகம் வந்தால் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இது அந்த விசாரணை விரிவான விசாரணை அறிக்கைக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு தெரிய வரும்.